Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோகனட் கூலர். ஒரு இளநீரை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இது. இது தாய்லாந்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதை வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் இளநீர் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற தேங்காய் துண்டுகளோடு அதை சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்கை வச்சு எப்படி கண்டென்ஸ் மில்க் பண்ணலாம் அல்லது மில்க் பவுடரை வச்சு எப்படி கண்டென்ஸ் மில்க் பண்ணலான்னு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்து அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக சவ்வரிசி அரை கப் எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் 20 நிமிஷம் அவிச்சு எடுத்திருக்கேன். ஜெலி, ஃப்ரூட்ஸ், இது தான் இதை செய்ய தேவையான பொருட்கள். அடுத்ததாக ஒரு பால் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்திருக்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இதில் மேங்கோ, பீச், கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பனானா, ஸ்ட்ராபெரி, செரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதோட இளநீரை சேர்த்துக்கலாம். இளநீரை அதோட பல்ப்ஸோடையே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜெலியை சேர்த்துக்கலாம். ஜெலி மல்டி கலர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக சவ்வரிசியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இதோட நான் ரோஸ் சிரப் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம்னா ரோஸ் சிரப் அல்லது ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக தான் நான் கலரிங் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அடுத்ததாக இதை செஞ்சு முடிச்சாச்சு. இன்னொரு கிளாஸுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.